பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கில் இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 9 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை அது ஒரு குழப்பமான விஷயம். சட்ட விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதுல நம்ம சட்டத்தில் பல குழப்பங்கள் உண்டு. முன்னாடி இருந்த ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் அதில் செக்ஷன் 57ன்னு நினைக்கிறேன். 57ல் ஆயுள் தண்டனை என்றால் 20 ஆண்டு காலம் அப்படின்னு வெள்ளக்காரங்காலத்திலே போட்டு வச்சுருக்காங்க. 20 ஆண்டு காலமாக ஆயுள் தண்டனை. அதே இந்திய நடைமுறை சட்டம், இந்திய குற்ற நடைமுறை சட்டத்தில் பழசில் 433A நினைக்கிறேன். 433Aல என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் 14 ஆண்டு காலமாவது சிறை தண்டனை அனுபவித்திருக்க வேண்டுமா ஆயுள் தண்டனை. அப்படின்னா 14 வருஷம் முடிச்சுட்டா விடுதலை ஆகிடலாமா? விடுதலை ஆகிடலாம். இது நாள் வரை அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆயுள் தண்டனைங்கிறது விடுதலை ஆகிடலாம். 14 வருஷத்துக்கு மேலே வந்தால் நன்னடத்தை, அவங்க எப்படி நன்னடத்தை எப்படி இருக்காங்கங்கிறத வச்சு பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அண்ணா பிறந்த நாளுமா, ஏதாச்சும் ஒரு பிறந்த நாளுமா, அரசியல்வாதி எல்லாத்தையும் வெளியிட்டுருவோம், விடுதலை பண்ணிடுவான். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. சட்டத்தில் தெளிவான இது இல்லை அப்போ. அதனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வரும்போது மட்டும் இவன் சுதாரித்தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கு அந்த டைமில் தான் அப்படியே மற்ற தீர்ப்புகளில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டான், ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுவதும் தண்டனையில் இருக்கணுமா. இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு இதை காமிங்க, ஒரு குற்றவாளியை காமிங்க, ஆயுள் பூரா ஜெயிலில் இருக்கிற குற்றவாளியை காமிக்க சொல்லணும். எதுலேயும் இல்லை. 14 வருஷம் ஆனால் எல்லாம் விடுதலை ஆகிடும். இப்படித்தான் இருந்தது. புதிய சட்டத்திலையும் அப்படி, புதிய சட்டத்தில் சொல்கிறாங்க ஆயுள் வரைன்னு. ஆனால் நடைமுறைக்கு வர்றதில்ல. 14 வருஷம் ஆனாலே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு விட்டுடுறாங்க. எது எப்படியோ அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கிறது. எல்லாரும் 14 வருஷமாச்சு ஜெயிலில் இருக்கணும். 14 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வராங்களாங்கிறத நமக்கு யாரும் கண்டுக்க போகிறதில்ல. அதனால் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் இதெல்லாம் பண்ணிடுவான். ஏன்னா இப்போ அரசியல்வாதியாக இருந்தான்னா அவனுக்கு அதிகாரம் இருக்கும். அதை பயன்படுத்தி ஜெயில் சூப்பரண்ட்ட ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி வெளியிட்டுடலாம். அதனால் இப்போதைக்கு ஆயுள் முழுவதும் தண்டனை 9 பேருக்கு. நல்ல தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும்.